Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 26 ஆஃப் நார்செட் 10 எம்சிக்யூ மேரத்தான். ஸோ டெய்லி நம்ம 10 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நார்செட் ப்ரிப்பரேஷனுக்காக. என்னக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லைகாக்ஸ் கத்தீட்டர் சிஸ்டம் இஸ் யூஸ் டு. ஆப்ஷன் என்ன இருக்கு? அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன், அட்மினிஸ்டர் கீமோதெரப்பி, ட்ரெயின் சிஎஸ்எஃப், அசஸ் ஐசிபி அப்படி சொல்லி இருக்கு. ஸோ இந்த கொஷின் தெரியலனாலும் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். கீமோதெரப்பி கிடையாது. ஏன்னா மற்றது எல்லாமே பாருங்களேன் சிஎன்எஸ் ரிலேட்டடாக இருக்கு. செரிப்ரல் ஆக்சிஜனேஷன், ட்ரெயின் சிஎஸ்எஃப், அசஸ் ஐசிபி அந்த மாதிரி இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன் தான். ஓகே, லைகாக்ஸ் கத்தீட்டருங்கிறது என்னன்னா, இந்த இமேஜ்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் லைகாக்ஸ் கத்தீட்டருங்கிறது. இங்க ஒரு டிப்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிப்பை என்ன செஞ்சிருவாங்க, இதை இன்சர்ட் இன்டு த பிரெயின். ஓகேவா, பிரெயின்ல இன்சர்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்டியூசர் இருக்கும். இந்த டிரான்ஸ்டியூசரை இதோ இங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்டியூசரை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. கனெக்ட் பண்ணி விட்டா பிரெயின்ல ஆக்சிஜனேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இதான் லைகாக்ஸ் கத்தீட்டரோட யூஸே வந்துட்டு. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஃபெல்டி சிண்ட்ரோம் இஸ் அ காம்ப்ளிகேஷன் ஆஃப். ஆப்ஷன் ஏ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோகாண்ட்ரைட்டிஸ், எஸ்எல்இ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் யூ மீன் பை ஃபெல்டி சிண்ட்ரோம்? ஃபெல்டி சிண்ட்ரோம்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 symptoms. ஃபெல்டி சிண்ட்ரோம்ல 3 சிம்டம் இருக்கும். என்னென்ன? நம்பர் 1 நியூட்ரோபீனியா. நியூட்ரோபீனியானா என்ன அர்த்தம்? டிக்ரீஸ் இன் டபிள்யூபிசி கவுண்ட் இருக்கும். தென் நம்பர் 2 ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன? அதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் தான் ஆர்த்ரைட்டிஸ். நெக்ஸ்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் ஸ்ப்ளீனோமெகாலி. இது மூணும் சேர்ந்தது தான் வந்து ஃபெல்டி சிண்ட்ரோம்னால என்ன அர்த்தம்? குரூப் ஆஃப் சைன்ஸ் இருக்கிறது தான் சிண்ட்ரோம். இந்த ஆர்த்ரைட்டிஸ், அப்போ ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டடா என்ன இருக்குன்னா 2 இருக்கு. யூஸ்வலி திஸ் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல ஒன்று ஃபெல்டி சிண்ட்ரோம்ங்கிறது. இது எப்போ வரும்? ஒருத்தவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே, 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் தான் இந்த சிண்ட்ரோம் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஃபெல்டி சிண்ட்ரோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான். வாட் இஸ் ஃபெல்டி சிண்ட்ரோம்ங்கிறதும் சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், volume of blood in liters pumped by heart in 1 minute is known as. ஆப்ஷன்ல ஸ்ட்ரோக் வால்யூம் இருக்கு, கார்டியாக் இண்டெக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரோக் இண்டெக்ஸ்னு இருக்கு, கார்டியாக் அவுட்புட்னு இருக்கு. ஸ்ட்ரோக் இண்டெக்ஸ்ங்கிற வேர்டே கிடையாது. அப்ப மீதி தான் நம்ம யோசிக்கணும். ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் இண்டெக்ஸ், கார்டியாக் அவுட்புட். ஸ்ட்ரோக் வால்யூம், ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப் இன் 1 contraction. ஒரு கண்ட்ராக்ஷன்ல பிளட் எவ்வளோ பம்ப் ஆகி வெளியே போகுது, அது பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். கார்டியாக் அவுட்புட்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப் இன் அ மினிட். இன் அ மினிட்னா என்ன? ஒரு மினிட்ல பிளட்ல இருந்து எவ்வளோ ஹார்ட்ல இருந்து பிளட் எவ்வளோ வெளியே போகுது, அதுதான் வந்து கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் இண்டெக்ஸ்னா என்ன? கார்டியாக் அவுட்புட் divided by BSA, body surface area, will give you the cardiac index. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் லிட்டர்ஸ் பம்ப்டு பை ஹார்ட் இன் 1 minute. ஆன்சர் என்ன? டைரக்ட் ஆன்சர் கார்டியாக் அவுட்புட் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க நார்செட் ஆன எம்சிக்யூஸ் ப்ரிப்பரேஷன், ஆக்சுவலாக வெறும் தியரி மட்டும் படிச்சாலாம் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ எம்சிக்யூ கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் வித் அஸ். 23rd மார்ச்லேருந்து டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி எம்சிக்யூஸ் தான், நோ தியரி. வெறும் எம்சிக்யூ மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃபீ வந்துட்டு 800 rupees தான். 3 weeks கிளாஸ், டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அண்ட் நியர் டு எக்ஸாம் மார்னிங் ஈவினிங் கிளாஸஸ் கூட, செஷன்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்
இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தர் டீடைல்ஸ் ஜாயினிங் ஃபார்ம் எல்லாமே அவங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனதர் நேம் ஃபார் ஆஸ்டைட்டிஸ் டெர்ஃபோமேன்ஸ் இஸ். ஆப்ஷன்ல பாட்ஸ் டிசீஸ், அடல்ட் ரிக்கெட்ஸ், பேகட் டிசீஸ் இருக்கு. வாட் இஸ் பாட்ஸ் டிசீஸ்? பாட்ஸ் டிசீஸ் நத்திங் பட் டிபி ஸ்பைன். ஸ்பைன்ல வர டிபிக்கு பேரு தான் என்னது? பாட்ஸ் டிசீஸ். ஓகே. ரிக்கெட்ஸ், வாட் இஸ் ரிக்கெட்ஸ்? இட்ஸ் அ கன்ஜெனிட்டல் டிசார்டர். ஓகேவா? கன்ஜெனிட்டலாவே கால்சியம் லெவல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா வரதுதான் ரிக்கெட்ஸ். ஸ்கோலியோசிஸ் நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் ஸ்கோலியோசிஸ்? லேட்ரல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன். லேட்ரல் கர்வேச்சர்னா என்ன? ஸ்பைன் வந்துட்டு இப்படி எஸ் ஷேப்ல கர்வேச்சர் ஆயிருக்கும், இது பேர் தான் வந்து ஸ்கோலியோசிஸ். மீதி இருக்கிறது தான் ஆன்சர் பேகட் டிசீஸ். வாட் இஸ் பேகட் டிசீஸ்? ஆக்சுவலா பேகட்ங்கிறவர் தான் இந்த டிசீஸை கண்டுபிடிச்சார், அது வந்து அவர் பேரே பேகட் டிசீஸ். ஆஸ்டியோடிஸ் டெர்ஃபோமேரிஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இதுல என்ன ஆகும்னா போன் அதான் ஃபார்மிங், அதான் ரிசாப்ஷனும் சீக்கிரமா நடக்கும், ஃபார்மேஷனும் சீக்கிரமா நடக்கும். அதனால என்ன ஆகும்? போனு ஸ்பாஞ்சி மாதிரி ஆயிடும். அதுதான் வந்துட்டு பேகட் டிசீஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். ஸோ பேகட் டிசீஸ்க்கான அனதர் நேம் தான் ஆஸ்டியோடிஸ் டெர்ஃபோமேரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many mega doses of vitamin A are given in a vitamin A prophylaxis program? vitamin A prophylaxis program எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டோஸ் 9 monthsல கொடுப்போம், கரெக்டா? அடுத்த டோஸ் 18 monthsல கொடுப்போம், அடுத்த டோஸ் அதுக்கப்புறம் எவ்ரி 6 months, 18 + 6 24 monthsல கொடுப்போம், தென் 30 monthsல கொடுப்போம், தென் 36 monthsல கொடுப்போம், தென் 42 monthsல கொடுப்போம், தென் 48 monthsல கொடுப்போம், தென் 54 monthsல கொடுப்போம், தென் 60 months, அதான் 5 yearsல கொடுப்போம். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெகா டோசஸ் இஸ் 11 மெகா டோசஸ். அப்படி இல்லைனாலும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. வைட்டமின் ஏ ஸ்டார்ட்ஸ் அட் 9 months. டோட்டல் நம்பர் ஆஃப் மெகா டோசஸும் 9 மெகா டோசஸ் தான். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 9 மெகா டோசஸ். நெக்ஸ்ட், regular exercise is an example of which levels of prevention? So levels of prevention we already know primordial, primary, secondary, tertiary இருக்கு. So regular exercise, daily exercise எப்ப பண்ணுவாங்க? risk factor இருந்தாதான் பண்ணுவாங்க. When there is a risk factor is there and they are doing or they are preventing the disease, that is known as primary prevention. Correct answer is option A, primary prevention தான். Then fluid calculation, a child having 18 kg weight is admitted with dehydration. What is the IV fluid required for 24 hours? 24 hours கான IV fluid எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல 950 ml இருக்கு, 1650 இருக்கு, 1400 இருக்கு, தென் 2000 ml இருக்கு. வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா இருக்கு ஒன்று. என்ன ஃபார்முலா? 1 to 10 kg வரையும் ஃப்ளூட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோனா 100 ml per kg இருக்கும். 10 to 20 kg வரையும் ஃப்ளூட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 50 ml per kg இருக்கும். தென் 20 to 30 kg வரையும் ஃப்ளூட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 20 ml per kg இருக்கும். அதான் 100-50-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைல்டோட வெயிட் எவ்வளோ? 18 kg. அப்போ அந்த 18 எப்படி படிக்கலாம்? 1 to 10 படிக்கலாம். 1 to 10 kg எவ்வளோ? 1 to 10 kgல 100 into 10 which is equal to 1000 ml. 1000 ml வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் எத்தனை கிலோ? 8. ஏன் 8 போட்டேன்? ஏன்னா அவங்க சைல்டோட வெயிட்டே 18. ஓகேவா? அப்போ 8 kgக்கு எவ்வளோ? 50 into 8 which is equal to 400 ml. அப்போ டோட்டல் எவ்வளோ? 1400 ml தான் ஆன்சர். ஓகேவா? எப்படி போட்டேன்னு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் அந்த 18 ரெண்டா பிரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 10 kgக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் அடுத்த 8 kgக்கு எவ்வளோ. இதே மாதிரி தான் இப்போ 14 kg கேட்டாலும் நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுல ஆப்ஷன் பி 1400 ml தான்.
நெக்ஸ்ட், the most severe complication after fracture reduction in children is. ஸோ சில்ட்ரன்ல வர மோஸ்ட் சிவியர் காம்ப்ளிகேஷன் என்ன? அதாவது ஃப்ராக்சர் ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே, ஃப்ராக்சர் ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வர காம்ப்ளிகேஷன் என்ன? ஆஸ்டியோமைலிட்டிஸ், நான் யூனியன் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம், கண்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஆஸ்டியோமைலிட்டிஸ் வரும் தான், ஆனால் சிவியர் கிடையாது. நான் யூனியன் வராது, ஏன்னா ஆல்ரெடி ரிடக்ஷன் பண்ணிட்டோம். தென் கண்ட்ராக்ஷன்ஸும் வராது. மீதி இருக்கிறது தான் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியா மட்டும் செப்பரேட் ஆயிடும், போன் மட்டும் செப்பரேட் ஆயிடும். அது பேரு தான் வந்துட்டு கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் தான். தென் லாஸ்ட் கொஸ்டின், English question. Which of the following word is least likely like others? ஆப்ஷன்ல இன்ஜின், டோர், கார், வீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஆல் நோ இன்ஜின் காருக்கு யூஸ் இருக்கிற ஒரு பாட்டு, டோரும் கார்ல இருக்கிற ஒரு பாட்டு, வீலும் கார்ல இருக்கிற ஒரு பாட்டு. அப்ப எது ஆட் ஒன் அவுட்? கார் தான் ஆட் ஒன். ஏன் கார் ஆட் ஒன் அவுட்? மற்ற எல்லாமே காரோட ஒரு பார்ட்ஸை டினோட் பண்ணுது, ஆனா காருங்கிறது ஒரு பார்ட் கிடையாது. இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் திங். ஓகேவா? இப்ப வீலு, இன்ஜின், டோர் எல்லாம் காருக்குள்ள இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் கார். அதனால ஆட் ஒன் அவுட் என்னது? கார் தான் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கார். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.